பேரன்புமிக்க தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். 189வது நிகழ்ச்சி. இந்த மாதம் பல தமிழறிஞர்கள் பிறந்தாலும் தமிழுக்காக பாடுபட்ட தமிழ் சான்றோர்கள் சிலர் நாம் மறந்து விடுகிறோம் அல்லது சொல்ல விட்டுகிறோம் நிலை வருகின்ற பொழுது இந்த தமிழ் முழக்க பேரவை இந்த மாதம் பிறந்த 5/4/1855 பிறந்த மனோன்மணி சுந்தரனார் ஆலப்புழையில் பிறந்தார், மலையாள நாட்டில் பிறந்தார். அவருடைய பிறந்த தினத்தை இந்த மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு விழா நடத்துங்கள் என்று நான் கெஞ்சினேன். நடக்கவில்லை. பேரு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஐயா பேராசிரியர் மூத்த மேலும் சிவசு அவர்கள் புதன்கிழமை தோறும் சமூக வலைதளத்தில் சிறப்புரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் கேட்டார்கள், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது திருச்சியிலே, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவையில் இருக்கிறது, பெரியார் பல்கலைக்கழகம் வேலூரில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் படைப்புகள் எங்களுக்கு தெரிகிறது. இந்த மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவர் படைத்த படைப்பு எங்கு இருக்கிறது என்று ஐயா சிவசுவிடம் கேட்டார்கள். இங்கு எங்கள் தளவாய் நாதன் வந்திருக்கிறார்கள், மாத்தித்தாய் இந்து கல்லூரியினுடைய பொருளாளர். இந்த மாத்தித்தாய் இந்து கல்லூரி 1877 ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்தில் முதல்வர் பதவிக்கு ஆள் இல்லை என்று தெரிந்தபோது மாநில கல்வி தலைவர் யாரிடம் கேட்கிறார்? திருவனந்தபுரம் அரசு இந்து கல்லூரியில் கேட்கிறார். இங்கு ஒருவர் வேண்டும், தலைமை ஆசிரியர் முதல்வர் வேண்டும் என்று அவரிடம் கேட்கிறார். அந்த அரசு இந்து கல்லூரி திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரசு கல்லூரியுடைய முதல்வர் ராசதுரை ஒருவரை அனுப்புகிறார். அவர்தான் மனோன்மணியின் சுந்தரனார். 22 வயதில் தமிழ் முதல்வராக வந்த ஒரே மனிதன், 22 வயதில் இந்த திருநெல்வேலியில் மனோன்மணியின் சுந்தரனார் முதல்வர். இதை ஏன் சொல்லுதுன்னா, நாமளும் 22 வயசுல முதல்வரா வரணும்னு துடிக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இதுதான் விஷயம். இவ்வளவுதான். சரி, மனோன்மணியின் சுந்தரனார் அதெல்லாம் ஐயா சொல்லுவாங்க. ஏன் இந்த ஐயாவை நம்ம ஐயா மேலும் சிவத்தவர்கள் 29/3/2017 மேலும் சிவசுடைய தலைவர் பேராசிரியர் கட்டளை கைலாசிருக்கிறார்கள். ஒரு நூல் வெளியிட்டார்கள். தினையும் இதே சபையில் வெளியிட்டார். இதை நான் திரும்ப படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது இதில் ஒரு வரி வருது. அப்போ ஐயாவை பேச வைக்கணும். அவள் சொல்லுதான், பாரதியின் கவிதைகள் புதுமை பித்தனின் சிறுகதை எப்படி கொண்டு போறா பாருங்க. விவசாய தொழிற்சாலை உழைப்பாளிகளை பாத்திரங்களாக்கிய வெங்கடரமணி. அம்மா அதை லேச தொட்டாங்க. தேமு சிதம்பர ரகுநாதன் நம்ம ஊருக்காரு, நம்ம குற்றம்பாடு பாஸ்கர தொண்டமண்டு தம்பி சோபித் நாடு ஆசிரியர், நம்ம ஊர். அவரை பற்றி இங்கே பேசணும், கட்டுரையும் எழுதணும். அடுத்தாக்களை வாழ் எழுதுதா, தமிழை முதன்மைப்படுத்திய மனோன்மணியம் சுந்தரனார் இவர்கள் நவீனத்துவத்தின் இலக்கியம் சார்ந்த பிரதிநிதிகள் ஆவார்கள்.
அப்போதே இந்த மனோன்மணி சுந்தரனாரை பற்றி நம்ம ஐயாவை பேச வைக்கணும்னு நான் எப்பண்டா ஏப்ரல் மாதம் வரும் ஐயாவை பேச வைக்கணும்னு நாங்கள் கூப்பிட்டோம். அவர்கள் வந்தார்கள். சரி, மனோன்மணி சுந்தரனார்கள் 22 வயசில் முதல்வராயாச்சு. இந்த கோடகநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. கோடகநல்லூர் சுத்தமல்லிகை அடுத்தாக்கல கல்லூருக்கு கீழ்பக்கம். அங்கே அவருக்கு ஒரு குரு இருந்தார், சுந்தர சுவாமிகள். அந்த சுந்தர சுவாமிகள் இருக்கிற இடத்துல இவர் ஒரு தத்துவத்தை பேசக்கூடிய ஒரு ஆளு நம்ம மனோன்மணியா. சுவாமி விவேகானந்தரோடு திருவனந்தபுரத்தில் சந்தித்திருக்கிறார். மனோன்மணியா பேரு நம்ம பேர் மனோன்மணியம் பேரு பேர் இருக்கு. நீராறும் கடலோடித்த பாடலை தந்த அற்புத மனிதன் சிவசு அவர்கள் சொல்வார்கள். இப்படி இருந்த இவரு அவர் கடைசியில் இந்த மலையாள நாட்டில் இருந்ததுக்கு சொல்லுதாரு பாருங்க பாட்டில், அடியேன் அடியேன் கடையேன் அடியேன் கடையேன் அறியா சிறியேன். மனோன்மணி சொல்றார், அடியேன் கடையேன் அறியா சிறியேன் கொடு மலையாள கொடுமை பண்ணுகிற மலையாளன்னா அவர் பாதிச்சிருக்காரு. குடியிருப்புடையேன் ஆயினும் நீயே தாயின் தன்மையின் என்று தமிழை பற்றி அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். சரி, அவருடைய பாட்டு நானும் நீர் அருங்கடல் உடுத்துன்னு நான் படித்து பார்த்தேன். சரி, அதில் என்னெல்லாம் புவியியல் பார்வை, தத்துவ பார்வை, புதியல் பார்வை, தத்துவ பார்வை, எல்லா பார்வையும் எல்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதைத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை தமிழ் தாய் வாழ்த்தாக 1971 கொண்டு வந்தார், 70 கொண்டு வந்தார். அவரை பற்றி நமது ஐயா அவர்கள் சிவசு பேராசிரியர்கள் நிறைய சொல்லலாம். நான் தமிழ் கல்லூரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்பவுமே நான் சொல்கிறது தானே, அதனால் என் மேலே எல்லோரும் கோவப்படுதாங்க. நேற்று ஏன் உன் பேசலைங்க, நீ ரொம்ப கோவப்படுதுன்ட்டாங்க. தமிழ் கல்லூரி இல்லைன்னு சொன்ன தப்பா ஐயா. அவள் இல்லத்தில் தமிழ் கல்லூரி நடக்கிறது இலவசமாக. யாருக்கா தெரியுமா? இதில் படித்து போனவங்க நிறைய பேர். இதில் ஒரு மாணவி இப்போ மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையின் துணைத் தலைவர் திருமதி சுதா அவர்கள், அவர் அருமை மாணவி. இவ்வளவு படைப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சுந்தரசாமி எப்படி நமக்கு மாதாபிதா குரு தெய்வம் மாதிரி இவர் ஐயா நாளைக்கு மாற்றித்தா இந்து கல்லூரி பொறுப்பாளர்களாக மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் செய்ததிலேயே முதல்வராக இருந்தவரை நாம் வெளிக்கொண்டு வந்து இன்றைய தலைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய அறிமுக உரையை இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம்.